பேச்ச கேப்ப இப்ப நான் பேச கிட்ட பையா இப்போடா கோபம் குறையும் இப்போடா பாசம் தெரியும் இப்போ நான் பேச கிட்ட பையா எல்லா இனத்துக்கும் ஒரு மொழி இருக்கும். எல்லாருக்கும் பொதுவான மொழி காதல். காதலின் அத்தனை பரிமாணங்களையும் ஒன்னா பார்க்க முடியுமா? முடியும். ஆஹா என்ன பொருத்தம். மீண்டும் காதலிக்க வாங்க. நம்ம வீட்டுல ஃபேமிலியோட டிவி பார்க்கும்போது ஒரு நல்ல பாட்டு வந்தா எவ்வளவு ரசிப்போம். அதோட சூப்பர் டான்ஸ் இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ நம்ம எவ்வளவு ரசிப்போம். அந்த ரசனைக்கு காரணம் யார் தெரியுமா? இருங்க, அவங்கள தான் நம்ம இப்ப ஷோலி கூப்பிட போறோம். So let's welcome டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் குமார் and அவங்களோட வைஃப் ஸ்ரீதேவி. யாருக்கும் சொல்லாம உன் நெஞ்சுக்குள்ள இடம் பிடிச்ச உன்னால தன்னால காரணம் இல்லாம உன் கண்ணுக்குள்ள சிக்கி தவிச்ச முன்னால பின்னால என் மனசுக்குள்ள தங்கம் செல்லம் வெல்லம் கொஞ்சம் என்ன கவுத்து புட்ட மெல்ல சாச்சு புட்ட தங்கம் செல்லம் வெல்லம் ஐயோ என்ன தவிக்க விட்ட நெஞ்ச துடிக்க விட்ட. வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். சதீஷ் மாஸ்டர் and ஸ்ரீதேவி வாங்க. இப்போ நீங்க என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நதிகள் நினைவுதல்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இதயத்திலிருந்து 6 கிலோமீட்டர், அப்புறம் திலகர்னு ஒரு படம். உங்க ஹஸ்பண்ட் டான்ஸ் மாஸ்டர், சோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களோட கல்யாணம் வந்து அரேஞ்ச் மேரேஜ். சோ பொண்ணை பார்த்துட்டு 6 மாசம் கழிச்சு தான் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. சோ நடுவுல போய் பொண்ணெல்லாம் பாத்தீங்களா? எப்படி 6 மாசமே வந்து நடுவில் வேற ஏதாவது நல்ல பொண்ணு கிடைக்குமா? இல்ல மேடம், டைம் நல்லா இருக்கு அப்பதான் சொன்னாங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு நீங்க எவ்வளவு நாள் மேரேஜுக்காக வெயிட் பண்ணீங்க? 6 months. 3 மாசமா? ஓகே, 3 மாசம் ஆச்சு. சோ பொண்ணை பார்த்து 3 months கழிச்சுட்டு என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் 3 months கழிச்சுட்டு கல்யாணம் பண்ணீங்க இல்ல? லேட் பண்ணிட்டாங்க வீட்ல. ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க வீட்ல. சோ உங்க விட்டு இருக்க முடியலன்னு சொல்றாங்க அவங்க. நாங்க வந்து உங்களை ரொம்ப லேட் பண்ண வைக்கல. எங்களோட ட்ரெடிஷன் மாலை மாத்துறது. ரெடியா இருக்கீங்களா? எங்களுக்காக மாலை மாத்திக்கிறீங்களா? முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும். அடுத்து வரப்போற கப்பல் 2 பேருமே சூப்பர் டான்ஸ் மாஸ்டர்ஸ். So let's welcome டான்ஸ் மாஸ்டர் சிவகுமார் and டான்ஸ் மாஸ்டர் உமாலட்சுமி. மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண் என்று படைத்து வீதியில் விட்டு விட்டான். இப்படி இன்னொரு பெண்மையை படைக்க தன்னிடம் கற்பனை தீர்ந்ததை எண்ணித்தான் பிரம்மனும் மூர்ச்சையுற்றான். வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். சிவா மாஸ்டர் அண்ட் உமா மாஸ்டர் வாங்க. வந்த உடனே அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம ஃபீல்டில் இருக்கும்போது நீங்கள் மாஸ்டர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம வேலை மேலே தான் டோட்டல் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். எப்படி அந்த கான்சென்ட்ரேஷன் மாறி இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துச்சு? எப்படி உங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை, அது என்ன, ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு அவங்க ரொம்ப நல்லா தெரியும். ஓகே. ஒரே ஸ்கூல் நாங்கள் படிச்சது. அதுக்கப்புறம் டான்ஸ் ஸ்கூலும் ஒரே டான்ஸ் ஸ்கூல். ஓகே. அப்புறம் ஒரே ஃபீல்டுக்கு வந்தோம். வந்தோடனே அப்போ லவ். ஸோ சின்ன வயசுல இருந்தே அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? மாஸ்டர் பாருங்க வெக்கப்படுறாங்க. எப்போ உங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சு? யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? அவர்தான். என்ன சொன்னீங்க?
உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை என் லைஃப் பார்ட்னர் வரணும்னு சொன்னேன் நான். அதுதான் சொன்னாங்களா? நீங்க அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? எல்லா பொண்ணுங்களுமே ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அப்புறம் ரொம்ப அலைய விட்டாங்க பின்னாடி. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு? 22 இயர்ஸ். 22 இயர்ஸ் கழிச்சிட்டு நாங்க இன்னொரு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டுமா? எங்களுக்காக மாலை மாத்திக்கல ரெடியா இருக்கீங்களா? யா. அடுத்து வரப்போற கப்பல் இவங்க டான்ஸ் மாஸ்டர் மட்டும் இல்ல, ஒரு சினிமா டைரக்டர் கூட. So let's welcome Prabhu Srinivas and Maithili. கண்ணுக்குள் ஏதோ கனவுகள் தட்டி தட்டி தீரக்கிறதே, நெஞ்சுக்குள் ஏதோ காலடி சத்தம் ஒன்று கேட்கிறதே, உன் உயிர் வந்து எந்தன் உயிர் தொட்டது, என் உலகமே உன்னால் மாறிவிட்டது. வெல்கம் டு ஆஹா இந்த பொருத்தம், பிரபு ஸ்ரீனிவாஸ் மாஸ்டர் அண்ட் மைதிலி. ஹாய். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவங்க டான்ஸரா இருக்கும்போது ஆஹா என்ன பொருத்தம்ன்ற ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்க வந்து நாட் ஓன்லி அஸ் அ மாஸ்டர், டைரக்ஷன் கூட பண்ணிட்டு இருக்கீங்க. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? மாஸ்டர் இருக்கும்போதும் மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போதும் அது ஒரு மாதிரி கேட்டகரி. டைரக்ஷன் போது நிறைய பொறுப்புகள் நமக்கு ஜாஸ்தி ஆகுது. பிகாஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப் சொல்லுவாங்கல்ல. ஸோ நான் அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்னால கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். அதனால அந்த 3 படம் டைரக்ட் பண்ணேன். கன்னடத்தில் தான் 3 படம் டைரக்ட் பண்ணேன். இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஒரு படம் பைலிங்குவல் தமிழ் அண்ட் கன்னடா. நெக்ஸ்ட் தமிழ்ல ஸ்ட்ரெயிட் ஆர் படம் பண்றேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட் ஃபிலிம். அந்த ஃபிலிம் ஒரு பெரிய ஹிட் ஆகணும். அதுல வந்து சூப்பர் டான்சஸ் கூட இருக்கணும். நாங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறோம். and I wish you all the very best. சங்கவி நடிக்கணும். கேரண்டி நடிக்கிறேன். மைதிலி இவங்க கூட ஒரு நல்ல டான்சர். சோ நீங்க எப்படி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச்ட். சோ யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க? இதெல்லாம் பாவப்பட்டு நம்ம தான் பண்ணி ஆகணும். என்ன பார்த்தா முதல்ல அவங்களுக்கு பிடிக்காது. கிட்ட போனானே இப்படி திருட்டு மொழி முழிக்கிறீங்க அப்படின்னுவாங்க. சோ நீங்க லவ் பண்ற விஷயம் தெரியாம ஏதோ ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றாங்கன்னு ஃபீல் பண்ணாங்க. கிட்ட போகும்போது வந்து ப்ரொபோஸ் பண்ண போகும்போது திருட்டு மொழி முழிச்சா நம்ம போய் கேட்க முடியுமா? சரி பொண்ணே வேணாடா அப்படின்னு போதும். அதுக்கப்புறம் சரி வேற வழி இல்லை, கன்வின்ஸ் பண்ணி பேசிடலாம் பேசி அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து கேளுங்க எல்லாம் நேரடியாக பேசணும் காதல் மாதிரி அந்த மாதிரி வீட்டில். ஓகே. சோ அவங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்க. எங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஊர்க்காரங்க அப்படிலாம் அவங்க அப்பா கொஞ்சம் மிரட்டினாரு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படல, பார்த்துக்கலாம். ஓகே. உங்களோட திருட்டு மொழி வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க. பட் இப்போ என்ன பிடிச்சிருக்கு? எல்லா விதத்துலையுமே ரொம்ப நல்லா. அது ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தா ரொம்ப இந்த ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கும். ஸோ உங்க மனசு புரிஞ்சு நடந்துப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. யூ லக்கி. பாருங்க இதெல்லாம் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். அவங்க உண்மையா அவங்க மனசுல என்ன இருக்கு அது வெளியே வருது. உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்க இன்னொரு ஒரு விஷயத்த செய்யறோம். உங்க 2 பேரையும் திருப்பி மாலை மாத்தி நாங்க பார்க்கணும்னு நினைக்கிறோம். நம்ம ஆஹா என்ன பொறுத்தவரை மொத்த 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ரவுண்ட். சோ லெட்ஸ் ப்ளே கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுத்த உடனே நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது க்ளூ கொடுத்த அப்புறம் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். அப்ப கூட தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாங்க 3வது க்ளூ கொடுப்போம். அப்போ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறமும் உங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னா அப்புறம் உங்க வைஃப் வந்து வீட்டுக்கு போனோன்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை நீங்க வாங்கிக்கணும். ஓகே. ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்ளூ
உங்களோட டைம் ஸ்டார்ட் நவ். 10 9 8 7 6 5 4 3 2 1 ஆஃப். கால் உள்ள வச்சிருங்க. ரெடியா? சோ சிவா, உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் என்னோட wife. இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் உங்களோட வைஃப் அப்படின்னு கெஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. லாஸ்ட் நீங்க இங்க இருக்கிறவங்க உங்களோட வைஃப் அப்படின்னு கெஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. தெரியுதா இல்ல ரெண்டாவது ஆப்ஷனுக்கு போறீங்களா? ரெண்டாவது ஆப்ஷனுக்காக நீங்க வந்து வெயிட் பண்றீங்க. சோ உங்க ரெண்டு பேருக்கு ஃப்ரீஸ் மாத்த முடியாது. ஒருவேளை நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா 0 பாயிண்ட்ஸ். ஓகே, சோ சதீஷ், உங்களுக்கான ரெண்டாவது க்ளூ ரெடி. சொல்லுங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1. சோ ஷூர், கால் உள்ள வச்சிடலாம். இதுல மிஸ்ஸஸ் கிடையாது. இல்ல உங்க வைஃப் கிடையாதா? இந்த 5 பேரில் தான் உங்க வைஃப் இருக்காங்க. 100% இல்ல இருக்காங்க. இல்ல, பட் உங்க வைஃப் இங்க இருக்காங்க. அங்க இருக்காங்க. ஆனா அந்த வெளியே வந்த கால்கள்ல என்னோட மனைவியோட கால்கள் கிடையாது. Are you sure? இல்ல மூணாவது ஆப்ஷனுக்கு நீங்க போறீங்களா? இல்ல வேண்டாம், இந்த ஆப்ஷனே போதும். ஷூர். ஷூர். அவங்க இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. பார்க்கலாம். ஓகே. சிவா, நீங்க வந்து இங்க இருக்கிறவங்க தான் உங்க வைஃப் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் வெளியே வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் இங்க இருக்கிறவங்க வெளியே வாங்க. யாரு வராங்க தெரியுமா? வீடு வந்துச்சு அவங்களுக்கு. எங்க வீட்டுல போய் அடி விழ போதுன்னு பயந்துட்டே இருந்தாங்க. ஆனா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லைங்க, இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியே இருக்கு. நாங்கள் மேரேஜ் பண்ண போது மெட்டியை போட சொல்லிட்டே இருந்தாங்க. மெட்டி போடுறேன் அந்த கேமராமேனும் வச்சு பார்த்து டயர்டாக அவர் திரும்பிட்டாரு. அதனால வந்து எனக்கு கொஞ்சம் மைண்ட்ல கால் வந்து நல்லா ரிஜிஸ்டர் ஆயிருந்தது. ஸோ கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. கண்டுகொண்டேன். இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். உங்களோட வைஃப் அங்க இருக்கிறவங்கன்னு சொல்லிருக்கீங்க, ரைட்? சோ அவங்கள வர சொல்லலாமா? எஸ். ஹாப்பி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சைனீஸ் கால் கரெக்டா காட்டி கொடுத்துருங்க. உங்களுக்கு கண்டுகொண்டேன் இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். நீங்க இல்லன்னு சொல்றீங்க. இன்னொரு க்ளூ கூட கொடுக்கறேன்னு சொன்னேன். நீங்க வேண்டான்னு சொன்னீங்க. தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் வெளியே வரீங்களா? அவங்க தான் வைஃப். நீங்க அந்த இடத்துலயே இல்ல அப்படின்றாங்க உங்க ஹஸ்பண்ட். பாருங்க, நீங்க வீட்டுக்கு வருவீங்கல்ல, வச்சுக்கோங்க. ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு தான் போன் வரும். ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப நல்லா காலை பாத்துக்கிட்டீங்களா? இப்ப எங்க உங்க வைஃப் காலை பார்த்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க. சோ நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். ஆனா உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 0 பாயிண்ட்ஸ். ஓகே, உட்காருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டுகொண்டேன் ரொம்ப சூப்பரா முடிஞ்சிச்சு. நம்ம ரெண்டாவது ரவுண்ட் நீ பாதி நான் பாதி. இது ஒரு கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ லெட்ஸ் ப்ளே நீ பாதி நான் பாதி. நெஞ்சத்தை கில்லாதே. இது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சதா? இதுதாங்க ஜீ தமிழோட புது சூப்பர் சீரியல். 20 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமன். நெஞ்சத்தை கில்லாதே. ஜூன் 23 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு. முரளி அண்ட் சுஜாதா நெஞ்சத்தை கில்லாதே இந்த சீரியலில் லீடா நடிச்சிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் எவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? சோ லெட்ஸ் வெல்கம் நெஞ்சத்தை கில்லாதே. இந்த சீரியலோட லீட் பேர் முரளி அண்ட் சுஜாதா. நீங்களா? உங்களை பார்த்த உடனே நான் எதுவுமே கேட்க போறது இல்லைங்க. எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் ப்ளீஸ். ஹாய் காயத்ரி, சாரி டோன்ட் டேக் மீ ராங். உங்களை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு கேட்கணும்னு தான் தோணுது. பருவமே புதிய பாடல் பாடு, இளமையின் பூந்தென்றல் ராகம் பருவமே. சூப்பர் சாங், வாவ். நீங்க ரெண்டு பேருமே நிறைய வருஷம் கழிச்சிட்டு ஒரு சீரியல்ல ஒத்துருக்கீங்கல்ல? ஆமா.
ஸோ என்ன ரீசன்? ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இஸ் திஸ், இந்த ஸ்கிரிப்ட் தான். ஐயோ, நம்ம வந்து ஆக்ரோஷமான விஷயங்கள் இல்லாம ஒரு ஜாலியான ஒரு காமெடி வித் a lot of romance. காமெடி வித் லாட் ஆஃப் லவ், ரொமான்ஸ். யா, எக்ஸாக்ட்லி. எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சீரியல். ஸோ யாருமே இந்த சீரியலை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் நெஞ்சத்தை கில்லாதே. சுஜாதா, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. த ப்ராசஸ் இப்போதான் பிகின் ஆயிருக்கு. ஆனா அதுக்குள்ள நான் வந்து டோட்டலா என்ஜாய் பண்றேன். ஆஸ் சரண் சார் சொன்ன மாதிரி எனக்கு இந்த சப்ஜெக்ட் வாஸ் ஆமா, தட் வாஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் திங் இந்த ஹோல். இதுல வந்து பிரேக் எடுத்துட்டு பண்ண வேண்டாதான் நினைச்சேன். ரொம்ப சஸ்பென்ஸ் எல்லாருக்கும் கிரியேட் பண்றீங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன உங்க கேரக்டர்னா? நாளைக்கு தெரிஞ்சிரும். நாளைக்கு ஜீ தமிழ்ல எந்த காரணக்கும் 7 மணிக்கு எங்கேயும் போயிடாதீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் இந்த சீரியல்ல பாக்கணும். ஓகே, நீங்க நெஞ்சத்தை கில்லாதல 2 பேரும் மேல் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த கேரக்டர்ஸ் ஒருத்தர் எவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? சோ லெட்ஸ் ப்ளே நீ பாதி நான் பாதி. தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா. சோ சுஜாதா, உங்களுக்கான கேள்வி. ஓகே. ஆபீஸ்ல யார் பாஸ்? ஆப்வியஸ்லி நான் தான். நீங்க சோ கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. சோ 10 பாயிண்ட்ஸ். ஓகே முரளி, உங்களுக்கான கேள்வி. உங்க வீட்ல யார் பாஸ்? ஆஃப் கோர்ஸ் அவங்க தான். அவங்க தாவா? நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, அவங்க தான். சான்ஸே இல்லைங்க. ஆஃபீஸ்ல இருந்து அப்படியே வந்து சாரி, இந்த क्वेश्चनக்கு வந்து நான் வந்து மார்க்ஸ் கொடுக்க முடியாது. நீங்க அவங்க நீங்கன்றீங்க. சோ 2 பேரும் டிசைட் பண்ணிக்கங்க யார் தான் பாஸ்னு. ஓகே, work on the situation. ஓகே, சோ இதுக்காக பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. அடுத்த கேள்விக்கு போலாமா? சுஜாதா, உங்களுக்கான கேள்வி. நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணீங்க? பேங்க். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நானும் பேங்க் தான் சொல்லணும். ஏன்னா நான் அவளை ஃபர்ஸ்ட் பார்த்ததும் லாஸ்ட் பார்த்ததும் பேங்க்ல தான். பேங்க். ஆமா, ஃபர்ஸ்ட் பார்த்தது லாஸ்ட் பார்த்தது பேங்க்ல தான். சோ கரெக்ட். சோ வேற வழியே இல்ல. வேற வழியே கிடையாது. பேங்க் தான். பேங்க் தான். ஆமா. சோ அந்த 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துலாம். 2 பேருமே கரெக்டா சொன்னீங்க. அடுத்தது முரளி, உங்களுக்கான கேள்வி. வீட்ல இருக்கிற கோவத்தை ஆபீஸ்ல வந்து காட்டுவாங்களா? அவங்கள பத்தி கேக்குறீங்க? ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கிற அது எங்க இருந்த கோவம்னு தெரியாது. ஆனா கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. சோ அது வீட்ல இருக்கிற கோவமா இல்ல ஆபீஸ்க்கு வந்தது அப்புறமா எங்களை பார்த்தத கோவமா என்னன்னே தெரியாது. எப்போ பார்த்தாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு பெட் நேம் கூட வச்சிருக்கோம் நாங்க. ஆமா, அது இப்ப சொல்ல முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் இல்ல, சொல்லாம இருக்கிறது நல்லது இப்போதைக்கு. இல்லனா திருப்பி ஓடிடுவேன். அவ்வளவு கோவமா? பயங்கர கோவம். இப்ப அதுக்கு ஒத்துப்பாங்களான்னு கேளுங்க. சிரிச்சிட்டு நீங்க கோவப்பட்டா யாருங்க அத வந்து தப்பா எடுத்துப்பாங்க? நீங்க சிரிச்சிட்டு கோவப்படுறீங்களா நீங்க? இல்ல, கோவம் வந்தப்போ வேற ரூபத்துல இருப்பேன். எனக்கு யார் மேல கோவம் வந்தாலும் அது முரளி மேலதான் காட்டணும்னு தோணும். அதனால இஸ் ரைட். ரைட்டா? சோ உங்களுக்கு இதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்திடலாம். சோ another 10. ஓகே. சுஜாதா, உங்களுக்கான கேள்வி. ஆபீஸ்ல வேலை பாப்பாரா இல்ல உங்களையே பார்த்துட்டு இருப்பாரா? நல்ல கேள்வி. என்ன தவிர எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் ஆன்சர். அப்படியா? ஆமா. ஏன் அவங்கள பார்க்க மாட்டேன்றீங்க? கரெக்ட்டா? 100% கரெக்ட்டுங்க. எப்போ பார்த்தாலும் சரவடி மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருந்தா யார் பாப்பா? எப்போ உருன்னு இருப்பாங்க. சரி, அதை விடுங்க. வேற யாரெல்லாம் ஆபீஸ்ல இருக்காங்க? ஆபீஸ் ஸ்டாஃப்ல பெருசா யாரும் இல்ல, ஆனா வருவாங்க. சோ கரெக்ட். சோ இன்னொரு 10 பாயிண்ட்ஸ். முரளி, உங்களுக்கான கேள்வி. ஆபீஸ்க்கு நீங்க தனியா போவீங்களா இல்ல 2 பேரும் சேர்ந்து போவீங்களா? சேர்ந்து போவோம். ஆனா நான் இவங்களோட போக மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு அவரோட போகணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பாஸ். நான் தனியா தான் போவேன். அவர் ஸ்டாஃப் மாதிரி தான் வரணும். ஓகே, இப்போ யார் பாஸ்னு தெரியுதா? தெரியுதுங்க. ஆபீஸ் வீட் 2 இடத்துல இவங்க தான் பாஸ்னு தெரியுது. சூப்பரா இருக்க போதும். மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மிஸ் பண்ண போறது இல்ல. ஓகே, சோ ஆன்சர் கரெக்ட்டா இருந்ததனால ஒரு பெலூன் ஓடிக்க போறேன். நீங்க 2 பேரும் விளையாடுனது ரொம்பவே நல்லா இருந்தது. நான் என்ஜாய் பண்ணேன். ஆடியன்ஸ் கூட என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு திருப்பி ஒரு சூப்பர் சாங் ப்ளீஸ். எம் பாட்டு வேணாமே? சரி, அப்பாவுடைய சாங் பாடலாம். ஏன்னா இந்த மாசம் அவருடைய பர்த்டே. சோ இந்த மந்த் ஃபுல்லா சோ we wish பாலசுப்ரமணியம் சார் very happy birthday from Zee Tamil. தேன் சிந்து தேவானம் உனை ஏனை தாலாட்டுதே
மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. சூப்பர், ரொம்ப நல்லா பாடுனீங்க, அருமையா இருந்தது. பாருங்க எல்லாருக்குமே அவ்வளவு பிடிச்சிருக்கு. So all the best for நெஞ்சத்தை கில்லாதே and I hope it's a huge success. Thank you. And Sangavi, you're doing a wonderful job on the show. Thanks a and lot. Thank keep you. rocking. All the best. Thank you. 2020 All the best. Good luck. நீ பாதி நான் பாதி. So இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? So let's welcome dance master Satish Kumar and Sridevi. எங்க ஷோட ட்ரெடிஷன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட் முன்னாடியும் நாங்க வந்து அவங்க மனசு டச் ஆகிற மாதிரி கியூட்டான திங்ஸ் பண்ணுவோம். எங்களுக்காக உங்க வைஃபுக்கு பொட்டு வச்சு விடுங்க. ஓகே? ஸோ நம்ம ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? ஸோ நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? ஸ்ரீதேவி, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணதுலயே அவர் ரொம்ப திருப்தியா இருந்த படம் என்ன? அப்படின்னு இல்லை, எது பண்ணாலும் திருப்தியாக தான் பண்ணணும்னு நினச்சிப்பாங்க. ஓகே, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? யா, எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஸோ கரெக்டா சொல்லியிருக்காங்க, இவங்களும் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். சதீஷ், உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை என்ன? தீபாவளி பிடிக்கும். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? தீபாவளி. தீபாவளின்னு கரெக்டா எழுதிருக்காங்க. ஸோ another 10 பாயிண்ட்ஸ். அடுத்தது ஸ்ரீதேவி, உங்களுக்கான கேள்வி. நீங்க ரொம்ப விரும்பி கேட்குற பொருள் என்ன? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு இது வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குற பொருள் என்ன? நகை தான் கேட்பேன். ஸோ இவங்க என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? சாரி அண்ட் ஜுவல்ஸ், நகைன்னு எழுதிருக்காங்க. ஸோ நகைன்றது இருக்கு, அதனால 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஸோ another 10 பாயிண்ட்ஸ். சதீஷ், உங்களுக்கான கேள்வி. நீங்க உங்க வைஃபை பத்தி என்ன பெருமையா சொல்லுவீங்க? எல்லா விஷயமே பெருமையாக தான் சொல்லுவேன் நான். இப்போ நான் வேலைக்கு போயிட்டேன்னா பசங்களை பார்த்துக்கிறதாகட்டும், எல்லாமே ஆகட்டும், எங்கள் அம்மாவை நல்லபடியாக மரியாதை கொடுத்து வீட்டில் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே. ஹவுஸ் வைஃப் அப்படின்ற நல்ல ஹவுஸ் ஒய்ஃப் ஆகும். ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கு. நல்ல ஒரு திறமைசாலி. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட் என்ன பிடிக்கும்னா? அதான் எதுவுமே மனசுல வச்சுக்காம சொல்லிடுவேன், வெளிப்படையா ஸ்ட்ரெயிட்டா பேசுவீங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. அவங்க வந்து எல்லாமே பிடிச்சிருக்குன்னுட்டாங்க, நீங்க வந்து கொடுத்துடலாம். ஏன்னா கரெக்டா தான் இருக்கு. ஸோ another 10 பாயிண்ட்ஸ். ஸ்ரீதேவி, உங்களுக்கான கேள்வி. ஓகே, நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுற நாடு எது? அவர்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? நீங்க என்ன எழுதிருக்கீங்க? நான் வந்து ஆஸ்திரேலியா ஷூட்டிங் போனதுனால அங்கே கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைக்கு நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் தப்பா ஆயிடுச்சு. ஸோ கொடுக்க முடியாது. நீங்க அடுத்த கேள்வி உங்களுக்காக. நீங்க மேரேஜ் அன்னைக்கு ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருந்தீங்களா இல்லை ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருந்தீங்களா? ஆமா, பல வருஷம் ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட். நல்ல ஞாபகம் இருக்கா? ஏன்னா உங்களோட அதிகமா உங்க வைஃப் உங்களை கரெக்டா பாத்திருப்பாங்க. என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் தான். ஹாஃப் ஹேண்ட் தான். ஹாஃப் ஹேண்ட். அவங்க தலையாட்ட காமிச்சு கொடுத்துட்டாங்க. கரெக்ட் இல்ல, அப்போ இதுதான் கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா தான் இருக்கு. ஸோ வேற வழியே 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துதான். ஸோ another 10 பாயிண்ட்ஸ். ஸோ 6 கேள்விக்கு 5 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 50 பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பெலூன் உடைக்கிறீங்களா எங்களுக்காக? ஓகே, தேங்க்யூ. நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். அடுத்து வர போற கப்பல் சிவகுமார் அண்ட் உமா. சிவா மாஸ்டர், உங்களுக்கான கேள்வி. ஓகே, நீங்களும் உங்க வைஃபும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் மீட் பண்ண இடம் என்ன? ரொம்ப ட்ரிக்கியான क्वेश्चन நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தா உங்களுக்கு ஒருத்தர் நல்லா தெரியும். நீங்க கேக்குறது एक्चुअली லவ் பண்ண ஆரம்பிச்சது இந்த ரெண்டு பேரும் டான்ஸ் கிளாஸ். டான்ஸ் கிளாஸ். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? டான்ஸ் கிளாஸ். அதே டான்ஸ் கிளாஸ் கரெக்டா எழுதிருக்கீங்க. லவ் பண்ணி அப்படியே டான்ஸ் கிளாஸ்ல இவங்க மீட் பண்ணாங்களா? சூப்பர் ஜோடி.
அங்கேதான் லவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கேள்விக்கு கரெக்டான பதில்னால உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். உமா மாஸ்டர் உங்களுக்கு கரெக்ட். உங்க ஹஸ்பண்ட் கொரியோகிராஃப் பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன? விரைவு பேருந்து படம். விரைவு பேருந்து படம். ஓகே, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? எல்லா படமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு படம் பர்டிகுலரா சொல்லிருக்கீங்க. ஸோ தப்பான பதில். ஸோ 10 பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. சிவா உங்களுக்கான கேள்வி, நீங்க வீட்டு வேலையில உங்க வைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். கரெக்டா பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஸோ 10 பாயிண்ட்ஸ். அப்பா, அடுத்தது உமா உங்களுக்கான கேள்வி. நீங்க வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறது உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்குமா? நீங்க ஒரு டான்ஸராவோ டான்ஸ் மாஸ்டராவா இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? ரொம்ப பிடிக்கும்னு எழுதிருக்கீங்க. ஸோ கரெக்ட். ஸோ another 10 பாயிண்ட்ஸ். அம்மா. சிவா உங்களுக்கான கேள்வி. உங்க குழந்தைங்க என்னவா ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? இல்ல எல்லாமே வந்து டாக்டர், இன்ஜினியர், அந்த மாதிரி ஏரோஸ்ட். ஓகே, அந்த மாதிரி ஒரு, அதாவது அவங்க வேற டிஃபரெண்டான ஒரு இதுக்கு போறத நான் விரும்புறேன். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நான் நல்லா படிச்சு வேலைக்கு போகணும்னு. வேற ஒரு வேலை பர்டிகுலரா எழுதிருக்கீங்களே? இல்லப்பா, நல்லா படிச்சு வேலைக்கு போகணும், பேங்க் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இல்லாம வேலைக்கு போகணும்னு சொல்லிருக்கீங்க. ஸோ கரெக்டான ஆன்சர். ஸோ another 10 பாயிண்ட்ஸ். உமா உங்களுக்கான கேள்வி. எந்த நடிகரோட டான்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? விஜய். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? கமல் சார் டான்ஸ் பிடிக்கும். கமல் சார் லேட்டஸ்டா யோசிச்சு கொஞ்சம் தப்பா சொல்லிட்டீங்க. அதனால நான் வந்து மார்க்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ 2 பெலூன் உங்க 2 பேரையும் வந்து பிரிச்சிருக்கு. அதை நீங்க எப்படி ஒடிக்க போறீங்க எனக்கு தெரியாது. ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த பெலூன் எனக்காக ஒடிச்சிருங்க. அப்பா, ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த நீ பாதி நான் பாதி இந்த ரவுண்ட்ல 40 பாயிண்ட்ஸ். ஓகே, ப்ளீஸ் கோ அண்ட் டேக் யுவர் சீட். ஸோ அடுத்ததாக வரப்போறது பிரபு ஸ்ரீனிவாஸ் மாஸ்டர் அண்ட் மைதிலி. வாங்க. பிரபு மாஸ்டர் உங்களுக்கான கேள்வி. நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க? கனரா பேங்க். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? கனரா பேங்க் கரெக்டா எழுதிருக்காங்க. சோ 10 பாயிண்ட்ஸ். மைதிலி உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் டான்ஸ் மாஸ்டரா இருக்கிறது பிடிக்குதா இல்ல டைரக்டரா இருக்கிறது பிடிக்குதா? டைரக்டரா. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? டைரக்டரா இருக்கிறதுனா கரெக்டா எழுதிருக்கீங்க. சோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சோ 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். பிரபு மாஸ்டர் உங்களுக்கான கேள்வி. உங்களோட சேர்ந்து உங்க வைஃப் எந்த நாட்டுக்கு போகணும்னு விரும்புறாங்க? மலேசியா, சிங்கப்பூர். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? அதே மலேசியா சிங்கப்பூர் தான் எழுதிருக்கீங்க. ஸோ another 10 பாயிண்ட்ஸ். ஓகே, மைதிலி உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க? வாக்குறுதின்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ அந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ another 10 பாயிண்ட்ஸ். பிரபு மாஸ்டர் உங்களுக்கான கேள்வி. உங்க லாஸ்ட் பர்த்டேக்கு உங்க வைஃப் உங்களுக்கு ஸ்பெஷலா என்ன பண்ணி கொடுத்தாங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சக்கரை பொங்கல். அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? பாயசம். உங்களுக்கு பிடிச்ச பாயசம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் ஒண்ணு தானே, ஸ்வீட் தானே. ஸ்வீட் பாயசம் வேற, சக்கரை பொங்கல் வேற. சோ இது வந்து கொடுக்க முடியாது. அல்வா அது ஸ்வீட். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து பாயசம் ரொம்ப பிடிக்கும், அதனால அதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் எழுதிருக்காங்க. வெரைட்டியா பாயசம் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அது ஸ்வீட் ஆல்ரெடி ஸ்வீட் தானே அது. நீங்க ஸ்வீட் அவங்களுக்கு தெரியும், அவங்க உங்களுக்கு நல்ல ஸ்வீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கேள்விக்கு ராங்கான பதில் சொன்னதால கொடுக்க முடியாது. நான் வந்துடுறேன். ஓகே. சோ அந்த கேள்விக்கு வந்து நான் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. அடுத்தது மைதிலி உங்களுக்கான கேள்வி. இப்போ உங்க ஹஸ்பண்ட் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கிற படம் என்ன? கொரியோகிராஃப் அவர் டிஸ்கஸ் பண்ண கூடாது. டைரக்ஷன் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. கொரியோகிராஃப் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் லாஸ்டா பண்ணது என்ன? லாஸ்டா பாக்யராஜ் சார் படம் ஏதோ ஒன்னு பண்ணினாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேர்? படம் பேர் தெரியல எனக்கு. பாக்யராஜ் சார் லாஸ்டா பண்ணது கேக்குறாங்க. லாஸ்டா என்ன படம் பண்ணாங்க? யாரோ இவன்.
தமிழ் கன்னடா கணபதி. ஸோ அவங்க வந்து கரெக்டாக யாரோ இவன் எழுதிருக்காங்க. இங்கே வந்து இல்லை அவங்க பண்ணுறது இல்லை, நான் லாஸ்ட்டாக பண்ணது அதுதான் நான் கேட்டேன். ஸோ another 10 points. ஓகே, ஒரு கேள்விக்கு தப்பான பதில் சொன்னதுனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்லேயே 50 points. ஸோ 2 பேரும் எப்படி சேர்ந்து இந்த பெலூனை உடைக்க போறீங்கன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். 2 ரவுண்டுமே சூப்பராக போச்சு. நம்ம அடுத்த ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஹான்னு பொறுத்ததுல ஸோ நீங்கள் காதலிக்க ரெடியாக இருக்கீங்களா? நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே 0922220027 இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நாப்டால் மூலியமா நீங்களும் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம 3வது ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? காதல் சடுகுடு. இது ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ரவுண்ட். லெட்ஸ் ப்ளே காதல் சடுகுடு. So let's welcome Satish Kumar and Sridevi. ஒவ்வொரு ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நாங்க ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றோம். நீங்க உங்க வைஃப்க்கு வளையல் போட்டு விடணும். கண்டிப்பா போட்டு விடுறேன். லாஸ்ட் உங்களுக்கு எப்போ வளையல் போட்டு விட்டாங்க? கல்யாணம் ஆன புதுசுல. சோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டீங்களா? அவ்வளவு நாள் ஆயிப்போச்சு. அவ்வளவு நாள் ஆயிப்போச்சு. சோ இந்த ஃபீலிங்கோட நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? ரொம்ப ஈஸியான கேம். இந்த பெலூன்ஸை வந்து நாங்க அங்கங்க வச்சிடுவோம். ஸோ ஒருத்தர் வந்து எங்க இருக்குன்னு பெலூன் சொல்லுவாங்க. நீங்க போய் அந்த பெலூனை உடைக்கணும். உடைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கண்ணை கட்டிடுவோம். ஸோ 1 நிமிஷத்துலேயே நீங்க எப்படி விளையாடுவீங்க அதை வச்சு நாங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். ஸோ யாரை வந்து பெலூன் உடைக்க போறீங்க, யாரை வந்து டைரக்ஷன் கொடுக்க போறீங்க? டைரக்ட் பண்ணதே நீ போயிட்டு ஓகேவா? நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க, அவங்க வந்து உடைக்க போறாங்க. ஸோ 2 பேருக்குள்ள எவ்வளவு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நாங்க பார்க்க போறோம். ரெடி? ஸோ your time starts now. முன்னாடி வா முன்னாடி வா முன்னாடி வா. ரைட்ல போ. பலூன் பா. ரைட்ல வா ரைட்ல வா. அதான் கைகளை பலூனோட அப்படியே வா வா இப்படி வா அப்படி வா. அப்படியே ஃப்ரண்ட்ல வா 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 அப்படியே ஸ்ட்ரைட்டா வா அப்படியே வா அப்படியே வா 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 லெஃப்ட். கைகளை வை லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். அதான் அங்கனோட அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் போ. ஸ்ட்ரைட்டா வா. ஸ்ட்ரைட் மூவ் ஸ்ட்ரைட்டா வா. மூவ் ஸ்ட்ரைட்டா வா. ஸ்ட்ரைட் கூட நேரா வா. வா நேரா வா. வா வா ஒண்ணுல வா. நேரா வா 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 சீக்கிரம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போ. ஃபாஸ்டா போ. முன்னாடி போ போ போ. நான் சொல்றேன். ரைட் 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 ரைட். கொஞ்சம் பேக் கொஞ்சம் பேக் கொஞ்சம் பேக் கொஞ்சம் பேக். கொஞ்சம் பேக். ஓகே. அப்படியே அப்படியே திரும்ப அந்த பக்கம். அப்படியே திரும்ப. ஸ்ட்ரைட் போங்க. லெஃப்ட். அதை விட்டு அது உடைச்சிட்ட. லெஃப்ட். ஏன் லெஃப்ட்டா? ஆமா உன் லெஃப்ட். அப்படியே போ. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போ. ரைட் 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 ரைட். அதான் இருக்கு பாரு. அதான். இப்போ அப்படியே லெஃப்ட் வா. அப்படியே லெஃப்ட். அப்படியே வா லெஃப்ட் லெஃப்ட். இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட். இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட். இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட். ரைட்ல திரும்ப. ரைட்ல திரும்ப. உன் ஃபார்வர்ட். உன் ஃபார்வர்ட் மா. உன் ஃபார்வர்ட். ஸ்ட்ரைட்டா போ. ஸ்ட்ரைட்டா போ. ஸ்ட்ரைட்டா வா. அதான் இருக்கு பாரு. ரைட் 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 ரைட். ரைட். நீ எவ்வளவு பெலூன் உடைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 4 உடைச்சிருப்போமா? 4 உடைச்சிருப்பீங்களா? இன்னும் ஜாஸ்தியா வச்சிருப்போம். இன்னும் ஜாஸ்தியா? ஆமா சாயந்தரம். நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பெலூன் உடைச்சிருக்கீங்கன்னு. பாருங்க எவ்வளவு பெலூன் உடைச்சிருக்கீங்கன்னு. 5. ஸோ 1 நிமிஷத்துலேயே நீங்க வந்து 5 பெலூனை உடைச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 50 பாயிண்ட்ஸ். அடுத்ததாக வர போறது சிவகுமார் அனுமா. வாங்க. எங்களோட ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணலாமா? உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த ஃபீல்? ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் போட்டு விட்டது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போட்டு விட்டது. வாவ். சீமந்தத்துக்கு போட்டு பார்த்திருக்கேன். ஓகே. பட் நீங்களா போட்டது இது ஃபர்ஸ்ட் டைம். 22 இயர்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்மளோட கேம் ஆரம்பிக்கலாமா? ஸோ யார் கண்ணை கட்டிட்டு பெலூனை உடைக்க போறீங்க, யார் டைரக்ஷன் பண்ண போறீங்க? இல்ல இது வரைக்கும் அவங்க டைரக்ஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவங்க ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன். அதனால வந்து நானே கட்டிக்கிறேன். அவங்க டைரக்ட் பண்ண போறாங்க, நீங்க வந்து போய் பெலூன் உடைக்க போறீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். கேம் ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். ஏங்க பேக் போங்க. உங்க பேக் திரும்புங்க. பேக் திரும்புங்க. முன்னாடி போங்க. ரைட் போங்க. ரைட் 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 ரைட். இன்னும் ரைட். அங்க இருக்கு பாருங்க. அப்படியே ஃபார்வர்ட் வாங்க. உங்க லெஃப்ட் சைடு வாங்க. உங்க லெஃப்ட் சைடு வாங்க. லெஃப்ட் சைடு வாங்க. அப்படியே அங்க தொடங்க. முன்னாடி முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. ரைட் 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 ரைட். அங்கதான். அப்படியே முன்னாடி போங்க. கொஞ்சம் அப்படியே முன்னாடி போங்க. அங்கதான் அங்கதான்.
அப்படியே உங்க லெஃப்ட் வாங்க லெஃப்ட் வாங்க லெஃப்ட் வாங்க அங்கதான் அப்படியே ஃபார்வர்ட் வாங்க முன்னாடி வாங்க உங்களுக்கு முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க 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 அங்கதான் 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 தொடுங்க வாங்க அப்படியே முன்னாடி வாங்க இங்க வாங்க என்கிட்ட வாங்க அப்படியே முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க உங்க ரைட் முன்னாடி 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 இன்னும் கொஞ்சம் தொடுங்க அப்படி முன்னாடி போங்க உங்களுக்கு 14 செகண்ட் உங்களுக்கு முன்னாடி போங்க பாஸ் முன்னாடி போங்க அங்கதான் பாத்துக்கல அப்படி போங்க 9 முன்னாடி போங்க முன்னாடி 7 முன்னாடி போங்க 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 குத்துங்க அப்படி முன்னாடி போங்க பாஸ் முன்னாடி போங்க முன்னாடி போங்க 2 முன்னாடி எவ்வளவு பலூன் உடைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க தெரியலங்க அவங்க டைரக்ஷன் மட்டும் தான் காதுல கேட்டது சோ தெரியல சோ கரடிய கழட்டிடலாம் நல்ல டீம் ஒர்க்குங்க அவங்க 2 பேருது எவ்வளவு பலூன் உடைச்சிருக்கீங்க பார்க்கலாமா 1 2 3 4 5 6 7 8 9 பலூன் உடைச்சிருக்கீங்க ஆனா ஒன்னு வந்து டைம் ஆனப்புறமா உடைச்சிங்க ஸோ 8 பலூன் ஸோ உங்களுக்கு இந்த காதல் சடுகுள்ள 80 பாயிண்ட்ஸ் ஸோ அடுத்ததாக பிரபு ஸ்ரீனிவாஸ் அண்ட் மைதிலி வாங்க பார்த்திருப்பீங்க எங்களோட ட்ரெடிஷன் உங்க வைஃபுக்கு வளையல் போட்டு விட ரெடியா ரெடி உங்க ஃபேஸ் ஃபுல்லா ஒரு சிரிப்பு உங்க வளையல் போடும் போது அவ்வளோ வைக்கப்பட்டு அப்படிலாம் இருந்தது ரொம்ப அழகா இருந்தது பார்க்க கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா நீங்க நிறைய படத்தை டைரக்ட் பண்ணிருப்பீங்க ஆனா இந்த கேமை டைரக்ட் பண்ண போறது நீங்களா உங்க வைஃபா நீங்க தான் So all the best. ரெடியா? ரெடி. உங்களுக்கான நேரம் starts now. அப்படியே ஸ்ட்ரைட்டா வா. அங்க இருக்கு. அப்படியே. அப்படியே லெஃப்ட்ல வா. ரைட் லெஃப்ட் ரைட்ல ரைட்ல. You're right. வா. ரைட் அப்படியே வா. ரைட். ரைட் அங்கதான் அப்படியே நேரா போ லெஃப்ட்ல அப்படியே லெஃப்ட் 30 செகண்ட் ரைட் come to your right straight போ ஸ்ட்ரைட் போங்க ஸ்ட்ரைட் வாக் பண்ணுங்க இன்னும் முன்னாடி நான் சொல்றேன் அங்கதான் அப்படியே லெஃப்ட் அப்படியே ஸ்ட்ரைட் உனக்கு ஸ்ட்ரைட் போ உனக்கு ஸ்ட்ரைட் போயிட்டே இரு லெஃப்ட் அங்க முன்னாடி ஒண்ணு இருக்கு அப்படியே லெஃப்ட் அங்க ஒண்ணு இருக்கு அப்படியே லெஃப்ட் ஓகே நீங்க எவ்வளவு பலூன் உடைச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா 1 2 3 4 5 ஒரு நிமிஷத்துல 5 பலூன் உடைச்சிருக்கீங்க உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் காதல் சடுகுடல சதீஷ் குமார் and ஸ்ரீதேவிக்கு 50 பாயிண்ட்ஸ் சிவகுமார் உமாக்கு 80 பாயிண்ட்ஸ் பிரபு ஸ்ரீனிவாஸ் அண்ட் மைத்திரி அவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் 3 ரவுண்டுமே சூப்பர்பா முடிஞ்சிச்சு நம்ம அடுத்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சின்ன ட்ரெடிஷன் சதீஷ் மாஸ்டர் அண்ட் ஸ்ரீதேவி வாங்க ஷோக்கு வந்துட்டீங்களே போகும்போது இன்னும் ரொம்ப அந்யோன்யமா தான் நீங்க போவீங்க ஓகே நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்து என்னடி பிடிக்கும் மச்சினிச்சி மனசோ துடிக்கும் அடுத்து சிவகுமார் மாஸ்டர் உமா மாஸ்டர் வாங்க உங்களுக்கு எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ரெண்டாவது தடவை ஆனா இந்த வாட்டி சீக்கிரமா போட்டுட்டாங்களா சோ தேங்க்யூ நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கலாம் பிரபு மாஸ்டர் அண்ட் மைதிலி வாங்க எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கலாம் தேங்க்யூ நம்ம 4வது ரவுண்ட் கேள்விக்கு என்ன பதில்
என் கேள்விக்கென்ன பதில்? நாங்க இப்ப என்ன பண்ண போறோம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு அழகான சுச்சுவேஷனை கொடுக்க போறோம். வாய் பேசாம டான்ஸ் ஃபார்ம்லயோ இல்ல ஆக்ட் பண்ணி காமிக்கணும். அது உங்களோட பார்ட்னர் கண்டுபிடிக்கணும். சோ ரெடியா? ஓகே. யார் வரீங்க இதுக்கு ஃபர்ஸ்ட்? வாங்க. ஸோ நான் வந்து இப்போ உங்க ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறேன். அதை நீங்க வந்து ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு காமிக்கிறீங்க. 1 மினிட்ல நீங்க வந்து நடிச்சு காமிக்கணும், இல்ல டான்ஸ் த்ரூவா கூட காமிக்கலாம். ஓகே, ரெடியா? ரெடி. ஓகே, நீங்க போய் அங்க உட்கார்ந்துக்கிறீங்களா? உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ். இன்னைக்கு நாள் 7 நாள், வாரம் 7வது வாரம், 7 வாரம், வாரம் வாரம் 7 சண்டே. நம்ம 2 பேரும் பீச் போகலாம். போயிட்டு போகலாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு வரலாம். நம்ம இன்னைக்கு சண்டே பீச் போயிட்டு ஹோட்டல் போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வரலாம், வீட்டுக்கு வரலாம். சூப்பர். 1 மினிட் முன்னாடியே சொல்லி முடிச்சிட்டீங்க. அவங்களும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். அது வந்து நீங்க கரெக்டா சொன்னீங்க. அவங்களும் சூப்பராக நடிச்சாங்க. நீங்க இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். அடுத்தது சிவகுமார் மாஸ்டர், உமார். உங்க 2 பேர்ல யார் வர போறீங்க? நீங்க வந்து நடிச்சு காமிக்க போறீங்க, அவங்க வந்து சொல்ல போறாங்க. ரெடியா? வாங்க. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். இன்னைக்கு சினிமா ஷூட்டிங், இன்னைக்கு ஷூட்டிங் போகலாம். மேலே வேற ஊர் போகிறோம். இன்னைக்கு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு போகிறோம். பல்லு ப்ரஷ் பண்ணிட்டு போகிறோம். ப்ரஷ்ஷு இன்னைக்கு ஷூட்டிங்க்கு போகிறோம். வெளியூருக்கு போகிறோம். ட்ரெஸ்ஸு பேக் பண்ணிவிட்டு தள்ளிட்டு போகிறோமா? தள்ளிட்டு போகிறோம், எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அவங்க என்ன ஆக்ட் பண்ணி காமிச்சாங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஷூட்டிங்க்கு ஊருக்கு போகிறோம், எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்புறோம். எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ ஸ்க்ரீனை பார்க்கலாமா என்ன கொடுத்துருந்தோம் உங்களுக்குன்னு? இன்னைக்கு ஷூட்டிங்க்கு வெளியே ஊர் போகிறோம், துணியெல்லாம் மடித்து பேக் பண்ணி எடுத்து வைங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்து போகலான்னு சொன்னீங்க, ஆனால் கரெக்டாக தான் இருந்தது. உங்களுக்கு இந்த ரவுண்டில் 100 பாயிண்ட்ஸ். நீ உங்க எடுத்து போய் உட்காந்துக்கலாம். போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரெடியா இருக்காங்க. வாங்க வாங்க. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். சொல்லுங்க. ஆமா, எனக்கு புரியலையே, சரியா சொல்லுங்க. எனக்கு நாம நம்ம உங்களுக்கா? இதயம் உங்களுக்கா? சீக்கிரம் அடுத்ததுக்கு போங்க. ட்ரெஸ் நீங்க உங்களை என்ன அவங்களுக்கு கொடுத்த அந்த சிச்சுவேஷன் என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம்.
என்னோட நண்பனுடைய பிறந்தநாள் பார்ட்டிக்கு போய்விட்டு இரவு தாமதமாக வருவேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்னோட வந்து மாறவே இல்ல. நீங்க 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 சொல்லிட்டே இல்ல இருந்தீங்க. அந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போகாததுனால அந்த இது உங்களுக்கு தெரியல. என்ன அப்படியா? அவ்வளவு நல்லவரா அவரு? வீட்டு விட்டு எங்கேயும் போறது இல்லையா? போக மாட்டேன். ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. ஓகே, நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கலாம். 4 ரவுண்டுமே ரொம்ப அருமையா முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் ரவுண்ட்ல நிறைய நடிச்சு எல்லாம் காமிச்சாங்க. சதீஷ் மாஸ்டர் ட்ரை பண்ணாங்க, முடியல. பட் இட்ஸ் ஓகே. ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? சதீஷ் மாஸ்டர் அண்ட் ஸ்ரீதேவி உங்களுக்கான ஸ்கோர் 120. பிரபு மாஸ்டர் அண்ட் மைதிலி உங்களுக்கான ஸ்கோர் 330. சிவகுமார் மாஸ்டர் அண்ட் உமா மாஸ்டர் உங்களுக்கான ஸ்கோர் 350. நம்ம கேம் முடிய போகுது. எல்லாரும் இங்க வரீங்களா? நம்ம ஆஹான்னு பொறுத்தவரோட செகண்ட் ரன்னர் அப் சதீஷ் மாஸ்டர் அண்ட் ஸ்ரீதேவி. நம்ம ஆஹா என்ன பொறுத்தவரோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் பிரபு மாஸ்டர் அண்ட் மைதிலி. இந்த ஆஹா என்ன பொறுத்தவரோட வின்னர் சிவா மாஸ்டர் அண்ட் உமா மாஸ்டர். நான் இந்த ஷோ பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் 3 அழகான கப்பலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் சங்குவி.